பள்ளி அளவில், அதாவது அரசு பள்ளி தனியார் பள்ளி ரெண்டுமே சேர்த்து முதல் முறையாக ஒரு கௌரவிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணோம். இது வந்து அதாவது போன வருடம் கடந்த வருடம் இது ஆரம்பிச்சது ஒண்ணுது. கடந்த வருடம் பண்டசோழ கிராமத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். முதல்ல வந்து பண்டசோழ கிராமத்தில் தான் 10th + 2 பாஸ் பண்ண பசங்க எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆரம்பிச்ச ஒன்று. இன்னைக்கு வந்து ஒரு தொகுதி அளவில் இன்னைக்கு வந்து நிற்கிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரே ஒரு வார்த்தை தான், நம்முடைய இந்த கோன்ற வார்த்தை சாதாரண கிடையாது. கோன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப தெரியும். கோன்றது வந்து அரசன் சொல்லுவாங்க, மன்னன் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசன்றதுக்கு பதிலாக அதிகாரம், அங்கீகாரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த அங்கீகாரமும் அந்த அதிகாரமும் எல்லா அதிகாரமும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த கல்வி மிக முக்கியமானது ஒண்ணு. இந்த கல்வியை பற்றி சிறப்பா சொன்னார் நம்ம டாக்டர் சொன்னார், ஆசிரியர் சொன்னாங்க. கல்விதான் நமக்கு எல்லாமே முக்கியமானது. கல்வி இல்லைனாக்கா ஒண்ணுமே கிடையாது. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை பற்றி எல்லாமே பேசினாங்க. அதனுடைய அந்த தாக்கம் தான் நம்முடைய கோவம் எழுத்துல கீழே வந்து புக்கை வச்சிருப்பாங்க. இந்த நீங்க கண்டிப்பா நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நகைக்காரம் கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான கிரீடம் கண்டிப்பா உங்களுக்கு வரும். அந்த கிரீடம் நமக்கு கிடைக்கணும்னா கல்வின்றது மிக அவசியமான ஒண்ணு. அதனாலதான் நம்முடைய மக்கள் ஏற்கனவே கோக்கு கீழே வந்து அந்த புக்கு இருக்கும். ஸோ இந்த அங்கீகாரம் நீங்க கண் முன்னாடி நீங்க பாக்குறீங்க. டாக்டர் தெளிவா சொன்னாரு, நீங்க படிச்சீங்கன்னாக்கா கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க முன்னேற முடியும், நீங்க செய்ய முடியும். எல்லாருமே குரலை பற்றி சொன்னாங்க. நான் ஒரே ஒரு குரல் மட்டும் சொல்லிடுறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது நம்ம படிக்கணும், கசடர கற்கணும். அதாவது எல்லாமே படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு நிற்க அதற்கு தக. இன்னைக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர் நான் சொல்றேன், நிறைய கிரைம்ஸ் நடக்கிறது, நிறைய குற்றங்கள் நடக்கிறது எல்லாமே நிறைய பேர் பார்த்தா நிறைய படிச்சவங்க நிறைய இருக்கும். ஸோ அந்த படிச்சவனுக்கு வழிகாட்டி கிடையாது. நிறைய தடம் மாறிடுறான். இந்த ட்ரக்ஸா இருக்கட்டும், கிரைமா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் பார்த்தா நிறைய வந்து பிஏ படிச்சிருப்பான், பிடெக் படிச்சிருப்பான், நிறைய படிச்சிருக்கான். ஸோ படிச்சு என்ன பண்ணியும் படிச்சது வந்து நம்ம பெற்ற அறிவு எதுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம். அதை படிச்ச அறிவை நம்ம யூஸ் பண்றது கிடையாது. மலை உச்சியில ஒரு 3 தவளை வந்து அந்த மலை உச்சிக்கு ஏறணும். அப்ப ஏறிட்டே இருக்குது. மூணுமே ஒன்னாதான் ஏறுது. ஏறிட்டே இருக்கும்போது மூணுமே ஒன்னா ஏறுது. அப்ப கீழே இருக்கிற மற்ற இதெல்லாம் சொல்லுது. அப்ப என்ன சொல்லுதுன்னாக்கா, மேல போனா நிறைய பாம்பு பூச்சி நிறைய பாம்பு இருக்கும், நிறைய தேல் இருக்கும், நிறைய விஷ ஜந்துலாம் இருக்கு, விலங்குலாம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்ப அந்த மூணுமே ஏறிட்டு போகும்போது ஒண்ணு வந்து என்ன சொல்லுது, காலை வாங்கிட்டு ஐயோ மேல போனா நம்ம செத்துருமோ சொல்லிட்டு அந்த பயத்துல கீழே வந்து செத்து போச்சு. கீழே வந்து போச்சு. அடுத்த 2 ஏறிட்டே இருக்குது. இன்னொருத்தர் சொல்றாங்க மேல போனா கண்டிப்பா அவ்வளவுதான் சொல்லிட்டு பார்க்காது. திரும்பி வந்து கீழே பார்க்கும்போது ரொம்ப ஹைட்டு. அந்த பயத்துல கீழே வந்து போச்சு. இன்னொன்று வந்து ஏறி போயிட்டே இருக்குது. மேலே போயிடுச்சு. என்னடா இது 3 தவக்களை ஏற்றி ஒன்று மட்டும் மேலே போய் உச்சியில் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த தவக்கலைக்கு வந்து காது கேட்காது. அதுக்கு தெரியுது எல்லாமே உச்சி தான். உச்சிக்கு போகணும், அவ்வளோதான்.